வெல்கம் டு ஐ எம் பாசிபிள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்ஜிப்ராவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபேக்டரைசேஷன். ஓகே, ஸோ ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது அந்த வேர்டை பார்க்கும்போதே நமக்கு ஃபேக்டரைசேஷன் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஃபேக்டரைசேஷனுங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ 12 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 12 வருதோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 3s are 12. ஸோ 4 and 3 are factors of 12. Similarly, 6 2s are 12. 6 and 2 are factors of 12. This is the ordinary factorization for the whole numbers. Okay, same concept we are going to apply in algebraic expressions. Okay, எந்த ரெண்டு algebraic expression மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு புதுசாக ஒரு algebraic expression கிடைக்குதோ அந்த ரெண்டு algebraic expressions தான் factors of the given algebraic expression அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3x அப்படிங்கிற ஒரு மோனோமியலை கன்சிடர் பண்ணோம்னா இந்த 3x நமக்கு எப்படி வரும்? 3ஐயும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு 3x அப்படிங்கிற ஒரு மோனோமியல் கிடைக்குது. ஸோ 3 and x are factors of 3x because 3 into x தான் 3x. ஓகே, 3 and x are factors of 3x. Similarly, 12xy அப்படிங்கிற ஒரு மோனோமியலை கன்சிடர் பண்ணிட்டோம்னா that 12 into x into y, 12xy இந்த மூணு நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது தான் 12xy அப்படிங்கிற ஒரு algebraic expression கிடைக்குது. ஸோ 12xy are the factors of 12xy. again நம்ம 12 நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 and 6 are factors of 12. again 6 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 and 3 are factors of 6. So 2, 2, 3 and x and y are the factors of 12xy. This is for monomial. இதுவே ஒரு பைனாமியலா இருந்துச்சுன்னா எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? ஒரு பைனாமியல், ஒரு பாலினாமியல் எப்படி? The three methods. One is common value by taking the common value outside. Next, by using the identities. Next, by using the splitting the middle term method. So these are the methods will be followed to find out the factorization. So இதில் வந்து first method நம்ம பார்க்கலாம், எப்படி group பண்ணி common values outside எடுத்து factorize பண்ணலாம் அப்படிங்கிறத. So the first question, 2a into 4x minus 1 plus 5 into 4x minus 1. Okay, ஸோ இப்போ நம்ம அக்கார்டிங் டு த போர்ட்மாஸ் ரூல் நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2a இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும், 5 இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும், அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் நம்ம ப்ரொசீஜர். 2aவையும் 4x minus 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 5ஐயும் 4x minus 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இங்கே 2a into 4x minus 1, 5 into 4x minus 1. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன், there are 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு குரூப் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் எது காமனாக இருக்கோ அதை வந்து வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் திங்ஸை நம்ம இன்சைட் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதணும். ஸோ இந்த ரெண்டு குரூப், இது ஒரு குரூப்பாகவும் இந்த மல்டிப்ளிகேஷனை இன்னும் ஒரு குரூப்பாகவும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த குரூப்பில் நமக்கு இருக்க காமன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4x minus 1. இந்த ரெண்டு குரூப்லேயும் இருக்கிற காமனான விஷயம் 4x minus 1. ஸோ அந்த 4x minus 1 நம்ம அவுட் சைட் தி குரூப் எடுத்துட்டோம்னா இப்போ என்ன வரும்னா 2a இங்கே பேலன்ஸ், இங்கே 5 பேலன்ஸ், இந்த குரூப்பில் 2aவும் இந்த குரூப்பில் 5ம் பேலன்ஸ் ப்ளஸ் சென்டர். ஸோ இப்போ 4x minus 1ஐயும் 2a plus 5ஐயும் ரெண்டு குரூப், ரெண்டு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு இந்த அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ 4x minus 1 into 2a plus 5ங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஒன் மோர் சம். 2
a square plus 5ab plus 6ab plus 15b square. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா factorize பண்ணணும். We have to do the factorization. Okay. So என்ன பண்ணணும்னா இதுல 4 terms இருக்கு. There are 4 terms. 1 2 3 4. நம்மளால ரெண்டு குரூப்ல இருக்க காமன் வேல்யூ வெளியே எடுத்து தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு சூஸ் எனி 2 groups. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சூஸ் பண்ணுற குரூப்ல இருந்து நம்மளால காமன் வேல்யூ வெளியே எடுக்க முடிகிற மாதிரி இருக்கணும். நம்பர்ஸ்லேயும் எடுக்கணும், தென் வேரியபிள்ஸ்லேயும் காமன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ 2a ஸ்கொயரையும் 5abயும் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஏங்கிற வேல்யூ ரெண்டுலேயும் காமன், பட் நம்பர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டினை சஃபிள் பண்ணி நம்மளோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது சூட்டபிள் ரீக்ரூப்பிங் நம்ம ரீக்ரூப் பண்ண போகிறோம். அதாவது சூட்டபிள் ரீக்ரூப்பிங் நம்ம ரீக்ரூப் பண்ண போகிறோம். ஸோ 2லையும் 6லையும் 2ங்கிற வேல்யூ காமன், 6ஓட ஃபேக்டர்ஸ்லேயும் 2 3s are 6 அப்படிங்கிறனால 2ங்கிற வேல்யூ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2a ஸ்கொயரையும் 6abயையும் இப்போ நம்ம ரீக்ரூப் பண்ண போகிறோம். ஸோ 2a ஸ்கொயரையும் 6abயையும் பக்கத்தில் எழுதிட்டு நெக்ஸ்ட் 5abயும் 15b ஸ்கொயரையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஆர் கன்வீனியன்ட் நம்ம இந்த ரெண்டு வேல்யூயையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடிஷனில் வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால ஆன்சர் வந்து வேரி ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 6abயும் 5abயும் ஜஸ்ட் பொசிஷனில் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லையும் இருக்கிற காமன் வேல்யூயும் இந்த ரெண்டு டேர்மில் இருக்கிற காமன் வேல்யூஸையும் அவுட் சைட் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதிட்டு ரிமைனிங் வேல்யூஸை இன்சைட் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம எழுத போகிறோம். ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab 2a ஸ்கொயர், a ஸ்கொயருங்கிறது a இன்ட்டு a, a இன்ட்டு a ஸ்கொயர், தென் 6ab தட் இஸ் 6ங்கிறது 2 and 3. ஸோ இப்போ இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம்லையும் 2ங்கிற வேல்யூ காமன். நெக்ஸ்ட் a ஸ்கொயருங்கும் போது a இங்கே a இருக்குது. ஸோ இங்கே ஒரு a இங்கே ஒரு a, ஸோ ஒரு a காமன். ஸோ ஏங்கிற வேல்யூ காமன், 2ங்கிற வேல்யூ காமன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் 2a ஸ்கொயரில் 2வையும் ஏவையும் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 1 more a. ஓகே, தென் இங்கே 6abல 2வையும் ஏவையும் எடுத்துட்டா ரிமைனிங் 3 and b, ஸோ ப்ளஸ் 3b. ஸோ 2a இன்ட்டு a ப்ளஸ் 3bங்கிறது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனால வர்ற ஃபேக்டர்ஸ் 2a இன்ட்டு a ப்ளஸ் 3b. நெக்ஸ்ட் 5ab ப்ளஸ் 15b இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்ம 5ஐயும் bஐயும் காமனாக எடுக்க முடியும். ஸோ 5bயை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 5bஐ இங்கே ரிமைனிங் பேலன்ஸ் a, 15ங்கிறது 3 and 5. ஸோ 5ஐ நம்ம ரிமைனிங் வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பேலன்ஸ் இன்சைட் 3. b ஸ்கொயருங்கிறது b இன்ட்டு b, ஒரு b வெளியே எடுத்துட்டோம்னா இன்னொரு b இன்சைட். ஸோ a ப்ளஸ் 3b. இந்த ரெண்டு டேர்மும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சென்டரில் இப்போ ப்ளஸ் வரணும். ஸோ 2a இன்ட்டு a ப்ளஸ் 3b, 5b இன்ட்டு a ப்ளஸ் 3b. அகெயின் இங்கே ஒரு 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனால் கனெக்ட் ஆகிருக்கு, அங்கே ஒரு 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனால் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இந்த ரெண்டு குரூப்பில் எது காமன் வேல்யூவோ அதை அவுட் சைட் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதிட்டு ரிமைனிங் வேல்யூஸை இன்சைட் தி ஸ்கொயர் வேல்யூ எழுதணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா a ப்ளஸ் 3b. ஸோ அவுட் சைட் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் இந்த டேர்மில் ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2a, இங்கே ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5b. ஸோ சென்டரில் ப்ளஸ். ஸோ a ப்ளஸ் 3b இன்ட்டு 2a ப்ளஸ் 5bங்கிற ரெண்டு பைனாமியல்ஸை மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு இந்த algebraic expression form ஆகுது. This is how we have to do the factorization. Next நம்ம பார்க்க போற மெத்தட் என்னன்னா using identities.
ஸோ யூஸிங் ஐடென்டிட்டிஸ் எப்படி ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஐடென்டிட்டிஸ் என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து 3 ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் a plus b the whole square. Okay, then a minus b the whole square, then a plus b into a minus b. Okay, so a plus b into a plus b தான் a plus b the whole square, a plus b into a plus b. இந்த a plus bங்கிற டேர்மை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு a plus b the whole square வருது. அதோட மல்டிப்ளைடு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவால் இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு பி ஏபி, தென் பியால் இந்த 2 டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது a இன்ட்டு பி ஏபி, தென் b இன்ட்டு பி பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி லைக் டேர்ம். ஸோ கம்பைன் பண்ணணும்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 கன்சிடர் பண்ணிட்டோம்னா 1ab plus 1ab it is 2ab plus b square. ஸோ இந்த 2 டேர்ம் மட்டும் லைக் டேர்மாக இருக்கிறனால கம்பைன் பண்ணணும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus b ஸ்கொயர். ஓகே, தென் a minus b the whole square. இதே கான்செப்டை பேஸ் பண்ணி a minus b into a minus b நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். ஓகே, ஸோ a plus b the whole ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். a minus b the whole ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். இதுவே 2 டேர்ம்ஸ் வித் பிளஸ் அண்ட் மைனஸ் a plus b into a minus b மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா a into b a ஸ்கொயர் plus b into a plus ab, தென் மைனஸ் b ஆல இந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது a into minus b minus ab, then plus b into minus b that is minus b ஸ்கொயர். பிளஸ் ஏபியும் மைனஸ் ஏபியும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதுவே ஏ பிளஸ் பியில் ஒரு டேர்ம் ஏ மைனஸ் பியில் ஒரு டேர்ம் எடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா plus ab minus ab ரெண்டும் கேன்சல் ஆகி only a square minus b squareங்கிற ஃபார்முலா மட்டும் வரும். So these are the 3 identities we are going to use in our factorization. Okay, so first sum, factorize. Okay, ஸோ நம்ம இப்படி ஒரு வேல்யூ ஃபேக்டரைஸ் அப்படின்னு கொடுத்து 3 டேர்ம்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபைனல் டேர்ம் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 9 நம்மளால் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். ஸோ 3 ஸ்கொயர் தான் 9. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்மு ஸ்கொயர் லாஸ்ட் டேர்மு ஸ்கொயர் சென்டர் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா we can go with a plus b the whole square format. So a that is a square plus 2ab plus b square. So a square இருக்கு b square இருக்கு. சென்டர் டேர்ம் in terms of 2ab we should check. ஸோ இது வந்து ஏவாவும் இந்த 3 பியாவும் கன்சிடர் பண்ணணும்னா சென்டர் 6xங்கிறது 2ab இருக்கணும். தட் இஸ் 2 into a வந்து x b வந்து 3. ஸோ 2 3s are 6x. ஸோ நம்மளோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 6x ஃபார்ம் பண்ணுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் திஸ் கிவன் கொஸ்டின் இருக்கிறதுனால ஸோ இதோட ஆன்சர் வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஏங்கிற வேல்யூ எக்ஸ் பிங்கிற வேல்யூ 3. ஸோ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 அப்படிங்கிற அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3.
ஸோ நம்மளோட ஃபைனல் டேர்மும் ஃபஸ்ட்டு டேர்மும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா we can go with identities. So one more example. P square minus 18p plus 81. So first value in terms of square la irukku. So final value we are checking. So 81 can be written as 9 square. P square plus 9 square. Center la minus இருக்கறனால நம்ம a minus b the whole square format la check பண்ணலாம். A square minus 2ab plus b square. All the terms involving with plus na a plus b the whole square. Center value மட்டும் minus na that is a minus b the whole square. So இங்க a square இது b square. So நம்மளோட a வேல்யூங்கிறது p, b வேல்யூங்கிறது 3. According to this formula ரெண்டையும் கம்பேர் பண்ணனா aங்கிற பிளேஸ்ல pயும் bங்கிற பிளேஸ்ல 3யும் இருக்கு. ஓகே, bங்கிற பிளேஸ்ல 9ம் இருக்கு. Now we'll check the center term. Okay, that should be in the format of 2ab. So 2 aங்கிறது p, then bங்கிறது 9. Now multiply and see, we should get 18p. If we are getting 18p only, we should go with this identity. Otherwise, we have to follow some other methods. So now 2 9s are 18 into p, 18p. So according to this question, we are getting the identity. So now our a is p, b is 9. So a minus b is p minus 9 the whole square. P minus 9 the whole square. At the place of a p, at the place of b 9. So that is p minus q the whole square. That is p minus 9 into p minus 9. So these are the two factors of this given algebraic expression. So based on the third identity, we'll see the one more sum. That is 4p square minus 9q square. Okay. So இந்த மாதிரி power இருந்துச்சுன்னா that power only will represent the p and q. It is only given for p and q, not for this 4 and 9. So if we need to make the power as a common value, means for this 4 and 9 also we should find out the square root. So 2 square it is 4. So instead of 4 we can make it as a 2 square. Instead of 9 we can write it as a 3 square. Okay. So we can write this is 2p the whole square. Then 3q the whole square. Okay. So we can write with the whole power 2, whole power 2. இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு மட்டும் the ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற அந்த வேல்யூக்கு மட்டும்தான் அந்த ஸ்கொயர் வந்து பொருந்தும். அதுல பக்கத்துல இருக்கிற நம்பருக்கெல்லாம் நம்ம ஸ்கொயரா கன்சிடர் பண்ணக்கூடாது. So if we need to go with the formula a square minus b square, that is equal to a plus b into a minus b. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த வேல்யூ ஃபுல்லா ஏவா நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க இருக்க எல்லா வேல்யூக்குமே பவர் 2 இருக்கணும். ஸோ 4 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் 2ல சேஞ்ச் பண்ணணும்னா 2 பவர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹோல் பவர் 2p த ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா 3q த ஹோல் ஸ்கொயர். Now it is in the form of a square minus b square. aங்கிற வேல்யூ 2pயையும் bங்கிற வேல்யூ 3kயையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. So now our factors 2p plus 3q, then 2p minus 3q according to the third identity. So 2p plus 3q, 2p minus 3q அப்படிங்கிறதா given algebraic expression ஓட factors. This is how we can do the factorization by using the identities. Next, splitting the middle term method. This is the very simple method and easy method. So m square minus 10m plus 21. Okay. So
எதுக்காக நம்ம இந்த தேர்ட் மெத்தடுக்கு போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக இருந்து லாஸ்ட் டேர்முக்கு நம்மளால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் எழுத முடியலையா 21 எந்த நம்பரோட ஸ்கொயராகவும் நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா திஸ் இஸ் அ நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸுக்கு நம்ம வந்து தேர்ட் மெத்தட் தட் இஸ் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 1 கன்சிடர் பண்ணிட்டு இந்த 1ஐயும் இந்த 2mஐயும் மல்டிபிள் பண்ணணும். எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் அந்த கோஎஃபிஷியன்ட்டால இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 1 × 21 21. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரெண்டு வேல்யூவோட ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணணும்னா அந்த ஆன்சர் 21 ஆகும். ஆட் பண்ண போகிற வர வேல்யூ திஸ் -10 ஆகும். இந்த மிடில் டேர்மாகவும் இருக்கணும். ஸோ தட்ஸ் வை திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ இந்த m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஃபைனல் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மிடில் டேர்மை நம்மளோட ஆன்சராக வரணும். ஸோ சம் வந்து -10ம் இந்த மிடில் டேர்மும் ப்ராடக்ட் வந்து இந்த 21ம் கிடைக்கிற மாதிரி 2 நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 தெரியணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21னா 121 is 21. தென் 7 3s are 21. இந்த ரெண்டு குரூப் தான் நமக்கு இருக்கு. இதில் 10ஓட ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தா 7 and 3. 7 and 3. ஸோ 7 3s are 21. 7 plus 3 10. இப்போ நமக்கு -10ங்கிறது ஆன்சர் வரணும். ப்ராடக்ட் வந்து +10ன்னு வரணும். ஸோ போத் பிளேஸ் இப்போ மைனஸ் நம்ம போட்டோம்னா -× +7 3s are 21. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு +21 வருது. ஆட் பண்ணும்போது -7ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணும்போது -10 வருது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா என்ன கோஎஃபிஷியன்ட்டால நம்ம மல்டிபிள் பண்ணணுமோ அந்த கோஎஃபிஷியன்ட்டால டிவைடும் பண்ணணும். ஸோ 1ஆல் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் அதே சேம் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். -7 -3. ஸோ இப்போ இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட கிவன் ஃபேக்டர்ஸ். m-7 m-3ங்கிறது தான் ஃபேக்டர்ஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி மெத்தட். ஒன் மோர் சம் வில் டூ இட். So b square minus 14b minus 32. Minus 14b minus 32ங்கிறது தான் question. So இந்த 32 in terms of square number we cannot write. So we cannot go with the identities method. Okay. So இப்போ என்ன பண்றோம்னா இந்த 1ஐயும் -32ஐயும் மல்டிபிள் பண்ணனா -32. Okay. Then ப்ராடக்ட் -32 வரணும். ஆட் பண்ணோம்னா -14 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது -32வும் ஆட் பண்ணும்போது -14ம் வர்ற மாதிரி 2 வேல்யூஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ -32ஓட ஃபேக்டர்ஸ் 32ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம பண்ணோம்னா தட் இஸ் 132 is 32. 2 16s are 32. 8 4s are 32. So these are the factors of 32. The factors of 32ல நமக்கு ஆட் பண்ணியோ சப்ட்ராக்ட் பண்ணியோ 14 ரிலேட்டடாக வர வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 and 16. 16ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 14 வருது. ஸோ we have to choose 2 and 16. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது -14 வரணும்னா நமக்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும், ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸோ பிக்கர் நம்பரோட சைனை தான் நம்ம ஆன்சருக்கு போடுவோம். ஸோ பிக்கர் நம்பர் மைனஸ் ஆகும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம் -32 வருதான்னு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 16s are 32. ஆட் பண்ணி பார்க்கும்போது +2வும் -16ஐயும் கம்பைன் பண்ணும்போது -14. ஸோ ஆட் பண்ணால் -14ம் மல்டிபிள் பண்ணும்போது -32 வர்றனால +2 and -16 are the factors of -32. இந்த குரூப்பை ஃபைனல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன லெட்டர் இருக்கோ ஜஸ்ட் அட்டாச் அட் த ஃப்ரண்ட். ஸோ b + 2 and b - 16 are the
factors of the given equation or given polynomial. Okay, so இது வந்து கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும்போது நம்ம இங்க டிவைட் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் அந்த என்ன லெட்டரோ அதை ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சது. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சம் பார்க்கலாம். சப்போஸ் 3p ஸ்கொயர் minus 12p plus 12. ஓகே, இந்த மாதிரி ஒரு சம். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் 3 வெளியே எடுத்துட்டோம்னா or we can go with some other sum. 2x square plus 11x plus 15. ஓகே, இப்போ வந்து நமக்கு x ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இந்த மாதிரி சம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 2ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர். 2 into 15 30. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணனா 30யும் ஆட் பண்ணும்போது 11ம் வர்ற மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 சூஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30ங்கும் போது நமக்கு 130 is 30, then 2 15s are 30, 3 10s are 30, 6 5s are 30. இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30. இதில் 11க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 6 and 5. 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 11 வருது. ஸோ 6 plus 5 11, 6 5s are 30. ஸோ மல்டிப்ளைடு ஆன்சர் 30யும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் 11ம் வர மாதிரி நம்பர்ஸ்னா 6 and 5 we have chosen. Now என்ன பண்ணணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 1 இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணால் சேம் வேல்யூ. அதர் தென் 1 எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணும்போது இங்கே 3, இங்கே 5/2. ஸோ இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை ஃப்ரண்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே x plus 5/2, x plus 5/2 வரும். இந்த denominator we are attaching with this x. So 2x plus 5ங்கிறது தான் நம்மளோட required factors. எதுக்காக இந்த denominator இங்க attach பண்றோம்னா x plus 5/2 நம்ம equal to 0 பண்ணும்போது நம்ம LCM பண்ணுவோம். So இந்த term 2 ஆலையும் இந்த term 1 ஆலையும் then denominators 2 ஆலையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2 into x 2x, 1 into 5 5 divided by 1 2 is 2 equal to 0. இந்த 2 இங்க போச்சுனா 0 into 2 0. So only 2x plus 5 we will be getting. So x plus 3 into 2x plus 5ங்கிறதான் factors of 2x square plus 11x plus 15. So இங்க கோஎஃபிஷியன்ட் இல்லைனா நம்ம டிவைட் பண்ண வேண்டியது இல்ல. கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுனா we should divide and then we should write the factors. Okay, this is how we should do the factorization. Thank you.